அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதமாகிய இஸ்லாமிய பார்வையில் மிக விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு ஆண்டினுடைய கால வரையறை 12 மாதங்களாக இருக்கின்றது. யௌம கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இருந்து அல்லாஹ் தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கி வைத்திருக்கிறார். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் ஆக விசேஷமான மாதங்களாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஒரு மனிதனுடைய காலம் நேரம் பெறுமதியானது, அந்த கால நேரத்தை மனிதன் பெறுமதியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முழு மனிதர்களுக்கு ஒரு செய்தியாக சொல்கிறார். வெறுமனே அல்லாஹ் தஆலா உலகத்திலே மாதங்கள் 12 என்று சொல்வது மாத்திரம் இந்த ஆயத்துடைய நோக்கம் அல்ல. மனிதர்களே, நீங்கள் கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடங்களும் மிகவும் பெருமதியான நாட்களாக இருக்கின்றது. ஃபலா தظلموا فيهن انفسكم, இந்த நாட்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே தீங்கு ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெருமதியான ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இந்த பெருமதியான நாட்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய அவனுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நாங்கள் அமைத்துக் கொள்வது கடமையாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஹிஜ்ரி ஆண்டை அடைந்திருக்கிறோம். வெறுமனே இது ஹிஜ்ரி அல்ல, இது ஒரு பேரளவில் சொல்வதற்கு இலகுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வரலாற்றையும், மிகப்பெரிய கசப்பான, மிகப்பெரிய கவலையான, மிகப்பெரிய மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. ஒரு மனிதர் ஒருவருக்கு கடன் கொடுத்திருந்தார். அந்த கடனை அவர் ஷாபானுடைய மாதம் திருப்பி தருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கடனை வாங்கியவர் கடனை உரிய நேரத்துக்கு கொடுக்காமல் பல ஆண்டுகள் அவரை ஏமாற்றி வந்தார். கடனை கொடுத்தவர் கடனை கேட்கும் போதெல்லாம் கடனை வாங்கியவர் சொல்லுகிறார், நான் ஷாபானுடைய மாதம் தருவதாக சொன்னேன், ஆனால் இந்த ஆண்டினுடைய ஷாபான் மாதத்தில் தான் தருவேன் என்று நான் உனக்கு உத்தரவாதம் தரவில்லை. எந்த ஆண்டில் என்னுடைய உள்ளம் தோன்றுகிறதோ அப்போது அவனுடைய கடனை திருப்பி தருவேன் என்று சொன்னார். கடனை கொடுத்தவருக்கும் பல வகையான சிரமம், பண தேவை இருந்தது, கடனை திரட்ட வேண்டிய தேவை இருந்தது. தாங்க முடியாத கட்டத்தில் கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் வருகிறார். வந்து சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, இன்ன சகோதரனுக்கு கடன் கொடுத்தேன், அந்த கடனை வாங்குகின்ற போது ஷாபான் மாதம் தருவதாக சொன்னார், இன்னும் என்னுடைய கடனை திருப்பி தருகிறார் இல்லை என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடனை கொடுத்தவரையும் கடனை வாங்கியவரையும் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை 2 பக்கங்களையும் விசாரிக்க வேண்டும். நாம ஒருவருடைய கருத்துக்களை மாத்திரம் எடுத்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாது. 2 பக்கங்களிலும் உள்ள சாதக பாதங்களை நாங்கள் அலச வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், நீங்கள் இருவரும் வாருங்கள். இருவரையும் விசாரித்தார்கள். கடனை கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொண்டார். கடனை தருவதாக சொல்லிவிட்டு கொடுக்காமல் மறுக்கிறாய் என்பதை ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொண்டார். ஏன் என்று கேட்டார். அப்போதே கடனை வாங்கியவர் சொன்னார், நான் ஷாபானுடைய மாதம் தருவதாக சொன்னது உண்மை, ஆனால் எந்த ஆண்டில் தருவேன் என்று நான் குறிப்பிடவில்லை என்று சொன்னார்.
உண்மையில் இரண்டு பக்கத்திலும் நியாயம் இருக்கிறது. கடனை இவருக்கு கொடுக்க வேண்டும், ஆனால் இந்த ஆண்டில் தான் தர வேண்டும் என அவர் வாக்களிக்கவும் இல்லை. இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் உருவாகிறது. அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முடிவு செய்தார்கள், நாம் இதற்கு ஒரு முறையான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் உடனே உயர் சபை கூட்டப்படுகிறது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் ஒரு சபை கூட்டப்படுகிறது. அந்த சபையிலே அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற முக்கியமான சஹாபாக்களும் அந்த இடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, நமக்கென தனித்துவமான ஒரு நாள் காட்டி ஆண்டு கணக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். அப்போது பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். சிலர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை நாங்கள் எங்களுடைய ஆண்டு கணிப்பீடாக அமைத்துக் கொள்வோம். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஆண்டை நாங்கள் எங்களுடைய ஆண்டு கணிப்பீடாக ஆக்கிக் கொள்வோம் என்று பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். இறுதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா முடிவு செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த ஆண்டை நம்முடைய ஆண்டு கணிப்பீடாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்போதுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கமே ஹிஜ்ரி 15 இருந்துதான் ஆரம்பிக்கிறது. இந்த நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால், ஹிஜ்ரத் செய்து 15 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் ஹிஜ்ரி கணக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஹிஜ்ரியை அறிமுகப்படுத்துகின்ற போது அப்போது ஹிஜ்ரிக்கு வயது 15 ஆகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டை நபி அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்ததை ஆண்டு கணிப்பீடாக எடுத்துக்கொண்டார் என்றால் அதற்கு பின்னால் தான் மிக நீளமான வரலாறே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இருந்து அந்த மக்காவில் தன்னுடைய குடும்பத்தை தாண்டி ஊர் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கையும் மதிப்பையும் பெற்று வந்தார்கள். எப்போது அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை அந்த மக்களுக்கு சொல்ல முயன்றார்களோ அன்றில் இருந்து மக்கள் அவர்களை பகைவர்களாக பார்த்தார்கள். மக்கள் அவர்களை அநியாயம் செய்ய துணிந்தார்கள். மக்கள் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த காவிர்கள் சென்று சொன்னார்கள், முஹம்மதே, நீங்கள் இஸ்லாத்தை பரத்தாதீர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? பெண்கள் வேண்டுமா? திருமணம் செய்து தருகிறோம். செல்வம் வேண்டுமா? முதலாளியாக்கின்றோம். அதிகாரம் வேண்டுமா? உங்களை அதிகார ஸ்தானத்தில் வைக்கின்றோம். எந்த குறையும் வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஒரு உலகத்தை வலது கையிலும் இன்னும் ஒரு பக்கத்தில் எனக்கு இந்த தீன் இஸ்லாமத்தை தந்தால் நான் தீன் இஸ்லாமை தான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தினுடைய பெருமதியை விட அல்லாஹ்வுடைய தீன் தான் பெருமதி என்பதை அருமை அந்த நேரத்தில் உள்ளவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி பார்த்தார்கள், முஹம்மதை இந்த பிரச்சாரத்தை விடுங்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அதனை விடவில்லை. தன்னுடைய உயிரை விடவும் மேலாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தீனையும் நேசித்தார்கள். இரண்டாவது கட்டம், அவருக்கு கொடுத்திருந்த அந்தஸ்தையும் மரியாதையும் களங்கத்தை ஏற்படுத்தினார்கள். பைத்தியக்கார் என்று சொன்னார்கள், சூனியக்கார் என்று சொன்னார்கள், சந்ததியற்றவன் என்று சொன்னார்கள். எத்தனையோ இட்டுக்கட்டான விடயங்களை சொல்லி அவர்களை தொந்தரவு கொடுப்படுத்தினார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவைகளுக்கு அசைந்து போகவில்லை. மூன்றாவது கட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரில் வசிக்கவிடக் கூடாது என்பதற்காண்டி மறைமுகமாக பல அழுத்தங்களை வழங்கி கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியோரமாக நடந்து செல்வார்கள். சிறிய பிள்ளைகளை ஏவி விட்டு கல்லால் அடித்து இரத்த காயத்தை ஏற்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனித காபாவுக்கு முன்னால் தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அழுக்கான குப்பைகளை கொண்டு வந்து நபி அலைஹிஸ்ஸலாமின் மீது மழை போன்று குவித்து விடுவார்கள். அவ்வளோ அநியாயம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்து சிறு வயதிலே மரணித்து விட்டது. சொன்னார்கள், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்க வக்கில்லாத இவர் ஒரு நபி என்று வாழுகிறார் என்றெல்லாம் மிகப்பெரிய அவாண்டத்தையும் மிகப்பெரிய இட்டுக்கட்டையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வீட்டில் மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வீட்டிலே தொழுவதற்காண்டி தயாராகுவார்கள், வெளியிலிருந்து கூக்குரல் விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், வெளியே இருந்து கூக்குரலை ஏற்படுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமைப்பதற்கு தனக்கு கிடைத்த ஒரு சில பொருட்களை வைத்து சமைப்பதற்கு தயாராகுவார்கள். சட்டியை அடுப்பில் வைக்கின்ற போதே தூரத்திலிருந்து அந்த சட்டியை குறிக்கோளாக வைத்து அழுக்குகளையும் குப்பைகளையும் வீசி அவர்களுடைய சாப்பாட்டை கூட அவர்கள் சாப்பிட விடாமல் நிம்மதியை குறைத்தார்கள். நாட்கள் கடக்கின்றது. அநியாயம் அட்டூழியம் விருத்திகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கான பல விதத்திலும் முயற்சி செய்தார்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாங்கள் மக்காவில் இருந்து கொஞ்சம் ஓரப்புறமாக இருக்கக்கூடிய அதாவது அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் தங்கியிருப்போம், அங்கே இருந்து மார்க்கத்தை படித்து கொடுப்போம், இஸ்லாமிய உணர்வை ஏற்படுத்துவோம் என்று அந்த இடத்துக்கு சென்று அருமை சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். அந்த நேரத்திலும் காபிர்கள் அதை அறிந்து கொண்டு அர்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கும் பல வகையான அச்சுறுத்தலை கொடுத்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாப்பட்ட ஒரு இறுக்கமான நேரம், முஸ்லிம்களின் மீது அநியாயம் விரித்து விடப்பட்ட நேரம், முஸ்லிம்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுக்கப்பட்ட காலம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் விரும்பியதே, நாங்கள் இந்த ஊரை விட்டு போக வேண்டும், இவர்களுடைய கடுபிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும், இவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று பலரும் உள்ளத்தால் நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் லில்லதீன அஹ்ஸனூ ஃபித் துன்யா ஹஸனா. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உலகத்தில் நன்மை செய்தீர்கள் என்றால் மறுமையில் அதனுடைய பலனை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், அர்துல்லாஹில் வாசியா, நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, நீங்கள் விரும்பின இடங்களுக்கு பயணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனம் இறங்குகிறது. அதற்கு பின்னால் சஹாபாக்கள் அந்த இடத்தில் இருந்து ஒரு சாரார் சுமார் 11 பேர் மக்காவில் இருந்து ஹபஷாவை நோக்கி பயணமாகிறார்கள். இதுதான் முதலாவது ஹிஜ்ரத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முதலாவது சென்ற அந்த பிரிவு, முதலாவது சென்ற அந்த படை, அவர்கள் 11 பேராக இருந்தார்கள். 11 பேரும் ஹபஷாவுக்கு சென்று கடல் வழியாக சென்று அந்த இடத்தில் சேர்கிறார்கள். ஆனாலும் ஒரு கூட்டம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையில் ஒரு பகுதி மக்காவை விட்டு சென்றாலும் காபிர்களுடைய அநியாயம், அட்டூழியம், அராஜகம் நிலைநாட்டிக் கொண்டே இருந்தார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களும் ஹிஜ்ரத் செய்வோமா? யா ரசூலல்லாஹ், நாங்களும் இந்த ஊரை விட்டு போவோமா என்று பல தடவை கேட்டார்கள். ஒரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் போவதற்கு விரும்பவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹி அனுப்புகிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு அனுமதித்து விட்டார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றார். இந்த செய்தி கேள்விப்பட்டதோடு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அபூபக்கரே, அல்லாஹ் தஆலா எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், அனுமதி அளித்திருக்கிறான் மக்காவிலிருந்து போவதற்கு. எனவே நாங்கள் போகக்கூடிய ஏற்பாடை செய்து கொள்வோம். ஆனால் பகல் நேரத்தில் போக முடியாது. எதிரிகள் நமக்கு அநியாயம் செய்து விடுவார்கள், எதிரிகள் நம்மளை பின்தொடர்ந்து வருவார்கள், நம் செல்லும் இடத்திலும் அவர்களுடைய அநியாயத்தை செய்ய தொடர்வார்கள் என்று சொல்லி ரகசியமாக போகக்கூடிய ஏற்பாடுகளை செய்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் என்னுடைய ஒட்டகத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த இடத்துக்கு வாருங்கள், இருவருமாக சேர்ந்து பயணம் செய்வோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வந்துகிறார்கள். வீட்டிலே தங்கி இருக்கின்ற போது காபிர்கள் வீட்டை சூழ முற்றுகையிட்டார்கள், ரவுண்ட் அப் பண்ணினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினம் முஹம்மதை கொலை செய்வோம், இவர் தொழுகைக்காக வேண்டி சுபஹுடைய நேரம் எழுவார், பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவரை நாங்கள் பிணமாகத்தான் ஆக்குவோம்.
அவரை நாங்கள் கொலை செய்து இன்றைய தினம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு முற்றுகை நாளாக ஆக்குவோம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தூங்கியிருக்கிறார்கள். விழித்து பார்த்தால் வீட்டை சூழ காபிர்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார். அபூ லஹப், உத்பா, ஹக்கம் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், முஹம்மதுடைய கடைசி நாள் இன்றுதான், முஹம்மதுடைய வாழ்வின் கடைசி நாள் இதுதான், இன்று முஹம்மதுடைய பிணம் இந்த இடத்தில் கிடக்கும் என்று பெருமையா அவர்களுக்குள்ளால் பேசிக்கொண்டே இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாது அந்த நேரத்தில் தான் தூங்கியிருந்த அதே இடத்தில் அது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து மெதுவாக எழுந்து வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஒவ்வொருவரும் அங்கும் இங்கும் நடமாடி இன்று முஹம்மதை கொல்வது உறுதி, இன்று முஹம்மதை கொல்வது உறுதி என்று அவரவர்கள் வாயால் முணங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் ஒரு குடியை எடுத்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்பிஹிம் சத்தா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி தூவி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மண்ணின் மூலம் அவருடைய கண்களில் ஒரு வகையான மறைப்பை ஏற்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னாலேயே காலால் நடந்து சென்றார். அந்த இடத்திலிருந்து நபி அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். விடிந்து விட்டது, இன்னும் முஹம்மது வெளியே வரவில்லை என்று சொல்லி வீட்டுக்குள்ளால் புகுகிறார். அங்கே சென்றால் பச்சை நிற போர்வையை போத்திக் கொண்டு அது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது காபிர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக அடித்தார். கேட்டார்கள், அலியை இந்த இடத்தில் தூங்கியிருந்த முஹம்மது எங்கே? சொன்னார், எனக்கு தெரியாது, அவர் சென்று விட்டார், எங்கே சென்றார் என்று எனக்கு தெரியாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்தில் இருந்த அது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் அந்த அபூ ஜஹல் கூப்பிட்டு கேட்டார், ஐன அபூக்கி, உன்னுடைய வாப்பா எங்கே போயிருக்கிறார்? உன்னுடைய வாப்பா அபூபக்கர் எங்கே போயிருக்கிறார்? அவர் சொன்னார், எனக்கு தெரியாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து 3 நாட்கள் சௌர் குறையில் தங்கியிருந்தார். சுமாராக 4 அல்லது 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்துக்கு அந்த வறண்ட பூமியிலே, பாலைவன பூமியிலே இரவிலிருந்து பயணம் செய்து அவர்கள் சென்றடைகிறார். மாலை பொழுது அடைகின்ற போது சௌர் குகைக்குள்ளே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். சௌர் குகை ஒரு உயரமான இடத்தில் இருக்கின்றது. ஏறுகின்ற போதே அங்கே உள்ள கூரான கற்கள் காலை கிழித்துவிடும் அளவுக்கு அபாயகரமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகலெல்லாம் நடந்து வந்த களைப்பு அந்த மலைக்கு ஏற முடியாது. கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். வெயிலுடைய உஷ்ணத்தினால் கடுமையாக களைப்பை அடைந்துள்ளார்கள். அப்போது அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய 2 கைகளினாலும் தூக்கி கொண்டு சௌர் குகை வாசலிலே இடிப்பாட்டினார். அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் நீங்கள் இருங்கள், நான் உள்ளே சென்று எப்படி இருக்கு என்பதை பார்த்து விட்டு வருகிறேன் என்று அது அபூபக்கர் குகைக்குள்ளால் போகிறார்கள். அங்கே இருந்த ஒட்டறைகளை துடைத்து விட்டு அங்கே உள்ள இடத்தை எல்லாம் சீர் செய்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காண்டி தன்னிடத்தில் இருந்த ஒரு துணியை அந்த இடத்தில் இருந்த ஓட்டைக்குள்ளால் வைத்து அடைத்தார். இன்னும் ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையை அடைப்பதற்கு தேவையான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உள்ள இடத்தை சுத்தம் செய்து தயாராக்கி விட்டேன், வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியிலே தூங்கியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். அந்த ஒரு ஓட்டையிலிருந்து ஏதாவது விசஜந்துக்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒரு காலை அந்த ஓட்டையில் அடக்குடுத்து வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மடியில் தூங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலில் அந்த ஓட்டைக்குள்ளால் இருந்து ஒரு தேள் வந்து கொத்திக் கொண்டே இருந்தது. கடுமையாக நோவினையாக அது இருந்தது. கடும் அவர்கள் வேதனை உணர்ந்தார்கள். ஆனால் நான் எழுந்து விட்டால், நான் அந்த தேளை விரட்ட ஆரம்பித்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் கலைந்துவிடும் என்று அமைதியாக இருந்தார்கள். தேள் கொத்திக் கொண்டே இருந்தது. கடுமையான வேதனையாக அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருந்தது. இருந்தாலும் நபி அவர்கள் எழுப்பக்கூடாது என்று நினைத்தார்கள். தாங்க முடியாத வருத்தத்தினால் அது அபூபக்கர் அழுது விட்டார். கண்ணில் இருந்து தண்ணீர் சொட்டியது. அந்த கண்ணீர் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே பட்டது. உடனே நபி அவர்கள் எழுப்பி உட்கார்ந்து கொண்டார்கள்.
மாபிக்கையா அபூபக்கர், அபூபக்கரே ஏன் அழுகிறீர்கள், என்ன நடந்தது? சொன்னார்கள், அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ் லதகத்னி, எனக்கு இந்த தேள் கொத்தி விட்டது, எனக்கு தோயல் கொத்தி விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வினர்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இவ்வளவு நேரம் ஏன் பொறுமையாக இருந்தீர்கள், என்னை எழுப்பியிருக்கலாமே என்று சொன்னார்கள். அது அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் தூங்குவதை எப்படி என்னால் எழுப்ப முடியும்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், உலகத்தின் ஆக சிறந்த மனிதர். உங்களுடைய தூக்கத்தை விட எனக்கு தேள் கொட்டியது என்பது சிறிதான விடயமல்ல. மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தேள் கொட்டிய இடத்தில் தன்னுடைய எச்சை தொட்டு வைத்தார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா நோயினை நீக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். 3 தினங்கள் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குகையிலே தங்கியிருந்தார். அந்த குகையிலே தங்கியிருந்தார்கள். அங்கே மக்காவில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அபூ ஜஹல் சொல்கிறார், யார் முஹம்மதை உயிரோடு பிடித்து வருவாரோ அவருக்கு 100 ஒட்டகங்களை இலவசமாக தருவேன். அவரை நீங்கள் உயிரோடு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, உடம்பும் தேவையில்லை, தலையை மாத்திரம் கொண்டு வாருங்கள், 100 ஒட்டகங்களை ஃப்ரீயாக இலவசமாக தருவேன் என்று பொது அறிவிப்பு செய்யப்பட்டது. மக்காவை சூழ எல்லா பகுதிகளிலும் மக்கள் அந்த 100 ஒட்டகத்தையும் பெற வேண்டும் என்பதற்காண்டி நபி அலைஹிஸ்ஸலாமை தேடி அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த தௌர் குகை வரைக்கும் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது அபூபக்கர் குகையில் இருக்கிறார்கள். மேலே பார்த்தால் ஒரு இடைவெளியால் விளங்குகிறது, எங்களை தேடிய காபிர்கள் கூட்டம் வந்திருக்கிறது. கொஞ்சம் குனிந்து பார்த்தார்கள் என்றால் குகைக்குள்ளால் மறைந்திருக்கிறவர்களை கண்டுபிடித்து விடுவார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மேலே உள்ளவன் காலை சொறிவதற்கு குனிந்தால் கூட நம்மளை கண்டுவிடுவான், நம்மளை பாதுகாக்க முடியாது, நாம் மாட்டிக்கொள்ள போகிறோம் என்று சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அபூபக்கரே பயப்படாதீர்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அபூபக்கரே பயப்படாதீர்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, 3 தினங்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். அந்த இடத்திலே அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொந்தமான பெரிய ஆட்டு மந்தை இருந்தது. அந்த ஆட்டு மந்தையை மேய்க்கக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் பால்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்வார். மக்காவில் என்ன நடக்கிறது என்ற நிலவரத்தை அது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அது அப்துல்லா ரலியல்லாஹு வந்து சொல்லிக் கொண்டிருப்பார். இப்படியே 3 நாட்கள் கழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யஸ்ரிப், நாம் இப்போது மதீனா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போக வேண்டும், எப்படி போவதற்கு ஏற்போடு ஏற்பாடுகள் இல்லை. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யகூதியை பணம் கொடுத்து அவரை வழிகாட்டியாக தெரிவு செய்தார். அந்த யகூதியின் மூலம் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் யஸ்ரிப் மதீனாவுக்கு போவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வருகிறார்கள் என்ற செய்தி மதீனாவில் உள்ள மக்களுக்கு கேள்விப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பகல் பொழுதும் மதீனாவின் நுழைவாயிலை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், எப்பே அல்லாஹ்வின் தூதர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறே நாட்கள் கடக்கையில் ஒரு யகூதி வீட்டினுடைய கூரையை அவர் சரி செய்து கொண்டிருக்கும் போது தூரத்தில் இருந்து வெண்ணிற ஆடைகள் அணிந்த 2 மனிதர்கள் வருவதை அந்த யகூதி காணுகிறார். அவன் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், யா மஅஷரல் அரப், ஏ மக்கள் கூட்டமே, ஹாதா ஜத்துக்கும் அல்லதீன தன்ததிரூன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2 பேரும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். மக்காவில் உள்ள ஆண்கள், பெண்கள், சிறியோர்கள், முதியோர்கள், நோயாளிகள் என எல்லோரும் மதீனாவின் வாசலில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி படித்து அழைத்தார்கள். எங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ஒளி பொருந்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். பின் தனியாத்தில் வதா, தனியா என்று சொல்லக்கூடிய இந்த மலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். வயா அய்யுஹல் மபூஸ் ஃபீனா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபியாக அனுப்பப்பட்டவரே, பபில் அம்ரில் முதா, நீங்கள் மிகவும் பொருத்தமான வழிபட தகுந்த சன்மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கவி படித்து அழைத்தார். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களை அந்த மக்கள் கவி படித்து அழைத்தார்கள், சந்தோஷமாக அழைத்தார்கள். இதனால் அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு பரக்கத்தின் வாசல்களை திறந்து கொடுத்தார். மதீனாவில் சிலர்கள் கைவிடப்பட்டிருந்தார்கள், இதற்கு பின்னால் இவர் உயிர் பிழைக்க மாட்டார்.
மதீனாவில் பஞ்சம், மதீனாவில் தொழில் வாய்ப்புகள் குறைய, மதீனாவில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. குடிப்பதற்கு தண்ணீருக்கு கூட அந்த மக்கள் கஷ்டப்பட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் மதீனாவுக்கு போனதும் அந்த மக்கள் முகமலர்ச்சியோடு வரவேற்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தினால் மதீனாவில் ஏற்பட்டிருந்த அசௌகரியங்கள், சிரமங்கள், கஷ்டத்தை நீக்கினான். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்தினார், நோயாளிகளை குணப்படுத்தினார். அல்லாஹ் தஆலா பரக்கத் நிறைந்த ஒரு பூமியாக அந்த மதீனாவை மாற்றினார். ஏன் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்றால், அங்கே நபி அவர்களை ஒரு கூட்டம் விரட்டினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவில் மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பு இடமளித்தார்கள். எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்த அந்த பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்தார். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு நீண்ட சம்பவம். எனவே எப்போது அல்லாஹ்வுடைய தீன் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமோ அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்குவார். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நிறைய கயிறுகளையும் பரக்கத்தையும் உருவாக்குவார்.